கடக ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியின் யோகக்காரக்கனான இருக்கின்ற செவ்வாய் கிரகம் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 6ஆம் பாவத்தில் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு உங்கள் வாரிசினால் ஏதாவது செலவுகள் ஏற்படுத்தும். ஒரு கார் வாங்குகிறேன், ஒரு 2 வீலர் வாங்குகிறேன், இல்லைன்னா ட்ராவலுக்கு போகலாம், அந்த மாதிரி செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த செலவும் 6ஆம் பாவத்தில் 4 கிரகம் சேர்ந்து 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையாக இருக்கும் பொழுது சிறிய சூடு நோய், கேஸ், ஆசிடிட்டி, தலைவலி இந்த மாதிரி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு செலவு அதிகம், லாபமும் அதுக்கு தகுந்தா போல் வரும். பணத்தை பிளாக் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க குரு பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு. சில பேர் தன்னுடைய மனைவி பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆமாம், இதுக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்குது. அது மனைவி பேரில் வாங்குகிற மாதிரியோ ஏதாவது அந்த மாக்காக வாங்குறதோ உங்களுக்காக. ஆனால் அங்கே மனைவி தான் முன்னே நிற்பாங்க, ஐயா இதை வாங்குங்க அப்படின்னு. நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், ஆனாலும் பேர் புகழ் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா லாபம் கண்டிப்பாக இருக்குது. லோக்கல் வியாபாரம் பண்ணுறவனுக்கு செலவும் வருமானம் ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள், அங்கே பேர் புகழ் கிடைக்கும் என்று சொல்வேன். வயதானவர்களுக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், காலில் நோய் இருக்கும், கொஞ்சம் காலில் பெயின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள். வயதானவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், அம்மா எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப தயிர் நைட்டு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அல்லது சீதளம், சீசன் சேஞ்ச் ஆகிற டைம் சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நமக்கு விரோதியாக இருக்கிறவர் கூட பேசும் பொழுது எல்லா கடகராசிக்காரர்கள் கவனித்து நிதானமாக பேச வேண்டும். என்றால் 6ஆம் பாவம் விரோதிகள், குடும்பத்தார்கள், நல்லவர்கள், இல்லாதவர்கள், விரோதிகள் எல்லோரும் சேரும் பொழுது, அல்லது ஏதாவது பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது தேவையில்லாமல் எதுவும் பேசாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே பகவான் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும். நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். முடிஞ்சால் தினமும் பகவான் சிவனுக்கு தண்ணீர் பாலார் அபிஷேகம் செய்யுங்கள். நைட்டில் படுக்கும் பொழுது அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிங்க. வியாழக்கிழமை வாழைப்பழம், அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுங்க. அல்லது பூந்தி லட்டு வாங்கி பகவான்கிட்ட வச்சு, உங்களுக்கு பிடித்த பகவான்கிட்ட வச்சு நீங்களும் சாப்பிடுங்க, பல பேருக்கு பிரசாதமாக கொடுங்க. இதனால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.